ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறோம்னா சென்டினா கேம் தாங்க போட போகிறோம். வெல்கம் அப்பாஸ் கேமிங். இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறோன்னா சென்டினா கேம் தாங்க போட போகிறோம். 2வது புக் எடுத்துட்டோம். போக கேம் டஃப்பாக போகுதுங்க. இந்த சென்ட்ரினா வேறு எப்போ தொல்லை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது, எப்போ பயமுறுத்தணும்னு சொல்ல முடியாது. இப்போ புக்கு ஈஸியாக கிடைக்கும், போக தான் கஷ்டமாக கொடுப்பானுங்க. இங்கே சாவி கேட்குதுங்க. 3வது புக்கு எடுத்துட்டோங்க. அடுத்து இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. இங்கே மட்டும் சந்து தாங்க இருக்குது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேராக போயிடும். இந்த ரூம் பார்த்தாச்சு, அதே மட்டும் சந்து தான். இந்த சைடு போவோம். இந்த சைடு ஒன்றும் இல்லை, ஒரு கீ தாங்க இருக்குது. இடையில வேறு இந்த சென்டினா வேறு பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அது நேராக போயிட்டு இங்கே முட்டு சந்து தாங்க இருக்குது. இங்கே முட்டு சந்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரூட்டே இல்லை. சைடில் பவர் மாதிரி காட்டுதில்ல, இருக்குன்னா சென்ட்ரினா பயமுறுத்தோம். இந்த பவர் குறைஞ்சிச்சுன்னா சென்டர் பயமுறுத்த அந்த பவர் குறைஞ்சிச்சுன்னா நம்ம செத்துருவோம். அந்த பயமுறுத்துனா நம்ம பவர் குறையும். அதுக்குள்ளே பவர் ஏறுற வரைக்கும் ஒரு மூலையில் போய் ஒழிஞ்சுக்கணும். பேர் சென்ட்ரினா பார்க்குது. சென்ட்ரினா எங்களுக்கே பயமா. 2வது சாவி எடுத்துட்டோம் பாருங்க. ஈஸியாக எடுத்துட்டோம் 3 புக்கு. அடுத்தது ஓட போகிறானுங்க. கொஞ்சம் சென்ட்ரினா பாருங்க, அப்படி நிற்கிது பாருங்க, தெரியாத மாதிரி அந்த வழிக்கே வந்துடுறோம். இந்த சைடு தான் பண்ண வந்தோம். இந்த சென்ட்ரினா வேறுங்க. அப்படி இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு வந்தோம்னா கீ கொடுத்து ஓப்பன் பண்ணோம். இந்த சைடு புக்கு கிடச்சிச்சு. 4வது புக்கு எடுத்துட்டோம். அடுத்து இந்த சைடெலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நேராக போயிடுவோம். வேணாம் வீடியோ போயிடும். ஏன்னா போன வாரத்துக்கு அந்த வழியாக வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். சரி போயிட்டோம். இப்படி போயிட்டு என்னென்ன ரூம் இருக்குதுன்னு செக் பண்ண வேண்டிட்டேன். புக்கு இப்படி புக்கு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே பார்க்க முடியாத இடத்துல கூட வச்சுருப்பாங்க. நல்லா அந்த மூளை முழுக்கெல்லாம் நல்லா செக் பண்ணணுங்க எங்கே புக்கு வச்சுருப்பாங்கன்னு. இந்த சைடு இல்லை. சென்ட்ரினா பாருங்கள் பயமுறுத்துதாமா. இந்த சைடு கீ கொடுத்து ஓப்பன் பண்ணோம். ஒருத்தன் அந்த ரூமில் வச்சிருக்கா, ஒன்றுமே இல்லைங்க. பெரிய ரூம் இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு புக்கு கூட வைக்கல. அது இந்த ரூமில் 8 புக்கு அப்படியே வச்சா அப்படின்ட்டு ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சாவி தாங்க இருக்குது. சாவி போட்டு திறந்ததுக்கு ஒரு சாவி தான் இருக்குது இந்த ரூமில். அப்படி இந்த ரூம் பண்ணோம்னா சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாங்க இருக்குது. சுத்த விட்றானுங்க. இந்த ரூம் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சென்ட்ரினா பாருங்கள். சென்ட்ரினா என்ன பார்க்குற? ஒன்று விட்டேன்னு வையே இப்போ கிராண்ட் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஒன்று விட்டேன்னா 5வது புக்கை கலெக்ட் பண்ணிட்டோங்க. சென்ட்ரினா பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன எப்படி பார்க்குது சென்ட்ரினா? கிட்ட போகுமா? என்னங்க மோதுதாமா. சென்ட்ரினாங்க ரொம்ப ஈஸி தாங்க. அது பயமுறுத்தோம், அவ்வளோதான். அந்த பயத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டா போதும். இந்த சைடு முட்டு சந்து தான். கீ ஒன்று இருக்குது, எடுத்தாச்சுங்க. அடுத்தது இந்த சைடு போவோம். இந்த சைடு இந்த 2 இதோடு ஓப்பன் பண்ணல. புக்கு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 6வது புக்கு எடுத்துட்டோம். இன்னும் 2 புக்கு தான் எடுத்துட்டோம்னா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம். இதுக்குள்ளே ஒரு டோர் இருக்குது, அது சுற்றிக்கிட்டு போகுதுங்க. அது நம்ம கூட அப்படி வந்தோம்ல இந்த ரோடு. இந்த டோரில் இந்த முட்டு சந்து அப்படியே வந்தோம்னா 2 வழி பிரியுது. இந்த வழியாக போகலாம். இந்த சைடு போவோம். அதான் நம்ம அந்த சைடு வந்தோம்னா அந்த வழி.
அது இந்த டோர் திறந்து பார்க்கலங்க. இந்த சைடு வெளியே போகுது பாருங்கள், எவ்வளோ டோர் இருக்குது பாருங்கள் இதுலேயே. ரொம்ப டஃப்பாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க, புக்கும் இல்லாமல். இந்த சைடு கீ போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தா கொடுங்க ஏதாச்சும். இந்த சைடு ஒன்றுமே இல்லை. அடுத்தது வேறு ரூமை தாங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரூமில் போய் பார்ப்போம். இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆகி 6வது புக் எடுத்து 2 நிமிஷம் ஆகுது, இன்னும் புக்கை காணோம். இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க புக்கு தேடுறது. சென்ட்ரினா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அது சென்ட்ரினாக்கு டெடி பொம்மையை முடிச்சு விட்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். முடிச்சு விட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க. இந்த சைடு ஒன்றும் இல்லைங்க. எல்லா சைடும் கீ போட்டு திறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு புக்கும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு புக்கும் இல்லை. இந்த சைடு ரூமில் திறந்து பார்த்தா இந்த சைடு ஒன்றும் இல்லை பாருங்கள். இந்த 2 புக்குக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே 2 தான். நம்ம வந்த வழிக்கு வரணும்னு நினைக்கிறேங்க. இந்த ரூமில் ஒரு கீ தாங்க இருக்குது. அப்படியே இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு வந்தோம்னா சென்ட்ரினா இன்னுமா புக்கு கிடைக்கல. நாங்கள் ஓடுறோம், புக்கே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு புக்கு இருக்குங்க, 7வது புக்கு எடுத்துட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு புக்கு தான். இந்த ஒரு புக்குக்கு வருவாங்களோ தெரியல. எப்படி ஒரு 4 நிமிஷம் கழிச்சு ஒரு புக்கு எடுத்துட்டோம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு முட்டு சந்து, ஆனால் புக்கு இல்லை. வீடியோ லென்த்து ரொம்ப போணுச்சுங்க, அதனால் வீடியோ கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு இந்த வீடியோ. உங்களுக்காக 11 நிமிஷமாக ஆக்குறேன். என்னங்க இது டார்ச்சராக இருக்குது. ஒரு சென்ட்ரி நான் தொல்லின்னு தாங்க முடியல, ஒரு புக்கும் இருக்க முடியல. இந்த சைடு போவோம். பிறகு திரும்பி பார்த்தாலே சென்ட்ரி தாங்க. பவர் வேறு குறையுது, பச்சை கலரு ஒரு ஏறிடுவாங்க. அப்புறமா அடுத்தது சென்ட்ரி நான் ஃபாரஸ்ட் கேம் போடலான்னு இருக்கேன். ஃபாரஸ்ட் கேமில் 8 புக் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலாக 7 சாவி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே அது ஏஞ்சலினா சென்ட்ரினா இருக்கும். குட்டி ஃபாரஸ்ட் தாங்க. ஏஞ்சலினா நம்மளை சும்மாவே விடாது, அதே மாதிரி சென்ட்ரினாவும் சும்மாவே விடாது. சும்மா ஒரு ஸ்க்ரீனும் எத்தக்கரை ஆயிரும், அந்த மாதிரி இருக்குங்க பயங்கரமாக. அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரினா வீடியோ போட்டோம்ல, கிரானி ஏஞ்சலினா, அது கேம் 1ங்க. அதில் கேம் 2 ஒன்று இருக்குது. அந்த வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சென்ட்ரினா ஃபாரஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கிரானி 2 போடலான்னு இருக்கேன். கிரானி 2ல் லிஃப்ட் எஸ்கேப் பிசி மோடு ஒன்று இருக்குது, அது போடலான்னு இருக்கேன். இல்லைண்ணா இந்த சைடு ஒன்றும் இல்லைங்க. என்னங்க இது போய் கை தாங்க வலிக்குது. இந்த சைடும் ஒன்றும் இல்லை பாருங்க. சென்ட்ரினா சைடு இப்போ பவர் தாங்க குறையுது.
நம்ம எந்த ரூம் ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக டோரை மூடுற மாதிரி கூட காமிப்பானுங்க, சொல்ல முடியாது. சென்ட்ரினா சும்மா சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த கேம் விளையாடும் போது அப்படி பயப்படுவேன் இந்த சென்ட்ரினாவை பார்த்து. ஹார்ட் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாங்க கொஞ்சம் பழகிடுச்சு எனக்கு சென்ட்ரினாவை பயமுறுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாவி தாங்க இருக்குது. 8வது புக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். 8 புக்கு எடுத்துட்டோம். இனிமேல் எக்ஸி டோர் எடுத்து இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட வேண்டிதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் எக்ஸி டோரை எடுத்து போக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, எக்ஸி டோர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.